வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு மிகவும் எதிர்பார்க்கப்படுற சோஷியல் சயின்ஸ் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது சமூக அறிவியல் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ரூபாய் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? இதற்கான ஆன்சர் சமஸ்கிருதம். இது பார்த்தீங்கன்னா ரூபியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் இது பெறப்பட்டிருக்கு. இந்த ரூபியா இந்த சொல்லுக்கான பொருள் வந்து வெள்ளி நாணயம் அப்படிங்கிறது. இது என்ன வெள்ளி நாணயம் அப்படின்னா, ஷெர்ஷா சூரி தன்னுடைய ஆட்சி காலத்தில் வெளியிட்ட வெள்ளி நாணயம் தான் அது. 178 கிராம் அது அந்த வெள்ளி நாணயம் கொண்டது. அடுத்தது, நம்ம இந்தியாவில் 1947 வரைக்கும் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் இருக்கார்ல, அவருடைய உருவப்பணம் தான் புழக்கத்தில் இருந்தது. அடுத்தது, இப்போ நம்ம ரூபாய்க்கு பயன்படுத்துகிற இந்த ஒரு ரூ குறியீடு இருக்குல்ல, இது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் அவர் தான் உடைமைத்திருந்தார். 2010 ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி இதற்கு அங்கீகாரம் வழங்கியிருந்தாங்க. அப்புறம் பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2016 ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி நடைபெற்றது. அன்னைக்கு வந்து ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000 இந்த நோட்டுகள் வந்து பண மதிப்பிழப்பு வந்து செய்யப்பட்டது. அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1935. இது பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் இது 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நிறுவியிருந்தாங்க. இதற்காக எந்த ஆணையம் அமைத்து இந்திய ரிசர்வ் வங்கி அமைத்திருந்தாங்க அப்படின்னா, ஹில்டன் யங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு ஆணையம் அமைத்து தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்டது 1949 ஜனவரி 1ஆம் தேதி. இந்திய ரிசர்வ் வங்கியுடைய பணிகள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக காகித பணத்தை அச்சிடுறது, அப்புறம் பணத்தை ஒழுங்குபடுத்துறது, நம்ம இந்தியாவில் வந்து இந்த நிதி சார்ந்த விஷயங்களை கட்டுப்படுத்துறது, இதெல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கி தான். இதில் ரொம்ப முக்கியமானது, அம்பேத்கர் எழுதிய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற நூலுடைய அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய அடிப்படை சட்டம் 1934 ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்தது, 2023 இந்தியாவின் HDI தரவரிசை என்ன? இதற்கான ஆன்சர் 130. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டுக்கானது வரைக்கும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்தடுத்த ஆண்டுகளில் தான் 2024, 2025 அப்படின்ற மாதிரி வெளியிடுவாங்க. எப்போவுமே ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி உள்ளது தான் இப்போ வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? HDI அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இப்போது மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2023 ஆண்டு நம்ம இந்தியா வந்து உலக அளவில் எத்தனாவது ரேங்கில் இருந்தோம் அப்படின்னா 130வது ரேங்கில் இருந்தோம். அதுவே ஒரு மதிப்பெண்ணுக்கு நம்ம பெற்ற மதிப்பெண் 0.685 அப்படிங்கிறது. இந்த HDI அப்படிங்கிற கான்செப்டை முதல் முறையாக கொண்டு வந்தது 2 பேர். ஒருத்தர் பாகிஸ்தானை சேர்ந்த முஹப் உல் ஹக் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் நம்ம இந்தியாவை சேர்ந்த அமிர்த்யா சென். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1990களில் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதை இப்போ ரிலீஸ் பண்ணுற அமைப்பு எது அப்படின்னா, ஐநா சபையுடைய வளர்ச்சி திட்டம், அதாவது UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு தான் இப்போ வந்து இதை வெளியிடுறாங்க. இந்தியாவில் இதற்கு பொறுப்பு தாங்குகிற அமைப்பு எது அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சகம். அதோடைய பழைய பேர் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் இருக்குது. இதே மாதிரி மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பூடானுடைய அரசரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவர் 1972 ஆண்டு இந்த ஒரு கான்செப்டை அறிவித்திருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது நீங்கள் ஆன்லைனில் கூட ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு இதில் கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அதே மாதிரி நீங்கள் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நடத்துகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் என்ன? இதற்கான ஆன்சர் 74.04%. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய 2011 ஆண்டுக்கான சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய மக்கள் தொகை இது 2011 ஆண்டு சென்சஸ் படி 121 கோடியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7.21 கோடியாக இருந்தது. இது வந்து இந்திய அளவில் தமிழ்நாடு மக்கள் தொகையில் 6வது இடம் வந்து பிடித்திருக்கோம். தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு விகிதம் இது வந்து 80.09% இருக்குது. அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா கேரளா
94% வந்து பெற்றிருக்கோம். ரொம்ப குறைவு வந்து பீகார். பாலின விகிதம் இது என்ன அப்படின்னா 1000 ஆண்களுக்கு இந்தியாவில் எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 953 பெண்கள் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 996 பெண்கள் இருக்காங்க. அதிக பாலின விகிதம் கொண்டது கேரளா, அங்கே 1084 பெண்கள் இருக்காங்க. ரொம்ப குறைவு வந்து ஹரியானாவில் தான். அடுத்தது இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி, இது ரொம்ப முக்கியமானது. இது 1 சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்தியாவில் தோராயமாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 382 பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 555 பேர் 1 கிலோமீட்டரில், அதாவது 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்காங்க. 555 பேர். அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி, இதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிற மாநிலம் வந்து பீகார். மக்கள் தொகை அடர்த்தி குறைவான மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம். அதே மாதிரி இந்தியர்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு இப்போது 63.5 ஆண்டுகளாக இருக்குது. நம்ம இந்தியாவில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இதில் முதலிடம் பிடித்தது தமிழ்நாடு. அதாவது ரொம்ப அதிகமானவங்க 12th முடித்ததுக்கப்புறம் காலேஜுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமானவங்க அந்த மாதிரி போகிறாங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாடை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா பிறப்பு விகிதம் நமக்கு வந்து 1000 பேரில் புதிதாக எத்தனை பேர் பிறக்காங்க அப்படின்னா 15.7 பேர் பிறக்காங்க. அதுவே இறப்பு விகிதம் 1000 பேரில் எத்தனை பேர் இறக்காங்க அப்படின்னா 7.4 பேர் வந்து இறக்குறாங்க. அப்போது இந்த இரண்டையுமே நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் 8.3 கிடைக்கும். அதுதான் வளர்ச்சி விகிதம். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா சென்னை. ரொம்ப குறைவு வந்து பெரம்பலூர். அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது சென்னை, குறைவு வந்து நீலகிரி. அதிக பாலின விகிதம் இது வந்து நீலகிரி, குறைவு வந்து தேனி. அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி, குறைவு வந்து தருமபுரி. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்தியாவில் வரி அமைப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜேம்ஸ் வில்சன். 1857 ஆண்டு புரட்சி ஏற்பட்டுச்சுல்ல, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புரட்சியில் நிறைய இழப்புகள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டுச்சு. அதை ஈடுகட்டுற விதமாக தான் 1860 ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வரி ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது. இதை முதல் முறையாக உலகத்தில் அறிமுகம் செய்த நாடு பிரான்ஸ். 1954 ஆண்டு இதை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட தினம் 2017 ஜூலை 1ஆம் தேதி. அப்போது இதற்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, இது ஒரு டேக்லைன் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியாவில் 5%, 12%, 18% மற்றும் 28% இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரிகள் வந்து போட்டுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 12% மற்றும் 28% வந்து நீக்கிட்டாங்க. அதற்கு பதிலாக ரொம்ப லக்ஸரியான ரொம்ப ஆடம்பரமான பொருட்கள்லாம் இருக்குல்ல, விலை உயர்வான பொருட்கள், இதுக்கெல்லாம் வந்து 40% வந்து வரி போட்டிருக்காங்க. அடுத்தது ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு பகுதிகள் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். சென்னையை ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெட்ராய்ட் நகரில் வந்து நிறைய வாகனங்கள் உற்பத்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்னையிலேயும் நிறைய வாகனங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அதனால தான் சென்னையை ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது இந்தியாவின் மருத்துவ தலைநகர் எது அப்படின்னா அது சென்னை. இந்தியாவின் வங்கி தலைநகரமும் சென்னை தான். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர். அடுத்தது இயந்திர பாகங்கள் உற்பத்தியில் கோவை சிறப்பான இடம் பிடித்திருக்கு. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் அப்படின்னு கோவையை தான் சொல்கிறாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா பம்பு சிட்டி, அங்கே வந்து நிறைய பம்பு வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அடுத்தது கோயம்புத்தூருடைய மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கு புவிசார் குறியீடு கூட கிடைத்திருந்தது. அடுத்தது பின்னலாடை நகரம் அப்படின்னு திருப்பூரை தான் சொல்லுவாங்க. அடுத்தது இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடை அழைக்கிறோம். அப்புறம் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகள், இங்கே வந்து லாரி இருக்குல்ல சரக்குந்து, அதோடைய கட்டமைப்பு சிறப்பாக நடைபெறும். அப்புறம் பவானி மற்றும் குமாரபாளையம், இங்கே வந்து தரை விரிப்புகள் இருக்குல்ல, அது வந்து சிறப்பாக உற்பத்தி பண்ணுவாங்க. தோல் பதனிடலுக்கு சிறந்த இடம் வந்து வேலூர். பட்டு நகரம் அப்படின்னு காஞ்சிபுரத்தை சொல்லுவாங்க. சிவகாசி பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் துறை இருக்குல்ல, இதில் எல்லாம் சிறந்த இடமாக இருக்குது. குட்டி ஜப்பான் அப்படின்னு சிவகாசியை தான் சொல்லுவாங்க. அடுத்தது இந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு தூத்துக்குடியை சொல்லுவாங்க. சிமெண்ட் உற்பத்தி வந்து அரியலூரில் சிறப்பாக இருக்கும். மஞ்சள் நகரம் அப்படின்னு ஈரோட சொல்கிறாங்க. இங்கே வந்து மஞ்சள் உற்பத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் எஃகு நகரம் அப்படின்னு சேலமை சொல்லுவாங்க. அங்கே வந்து செயில் அப்படிங்கிற ஒரு மத்திய அரசுடைய நிறுவனம் இருக்குது. அடுத்தது ஜவ்வரிசி உற்பத்தி மற்றும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தியிலையும் சேலம் சிறந்த இடம் பிடித்திருக்கு. அடுத்தது
முட்டை நகரம் அப்படின்னு நாமக்கல்லை சொல்லுவாங்க. அதே மாதிரி போக்குவரத்து வாகனங்கள் உற்பத்தியிலையும் நாமக்கல் சிறந்த இடத்துல இருக்குது. அப்புறம் கொதிகலன்கள், அதாவது பாய்லர்லாம் இருக்குல்ல அது, அப்புறம் டர்பைன், இதெல்லாம் வந்து அனல் மின் நிலையங்களில் பயன்படுத்துவாங்க. அதில் பார்த்திங்கன்னா திருச்சி சிறந்த இடம் பிடித்திருக்கு. அப்புறம் பேருந்து கட்டுமான தொழிலில் கரூர் சிறந்த இடம் பிடித்திருக்கு. அப்புறம் கரூரில் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் அங்கே இருக்குது. ஆசியாலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. அடுத்தது வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தூத்துக்குடி சிறந்த இடம் பிடித்திருக்கு. அடுத்தது பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான ஆன்சர் ஆடம் ஸ்மித். இதில் பார்த்தீங்கன்னா இவருடைய முக்கியமான நூல்கள் வெல்த் ஆஃப் நேஷன், அது எழுதினது யார் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது ஆடம் ஸ்மித் எழுதின ஒரு புத்தகம் தான். அதே மாதிரி அன் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் த காஸ்ட் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற புத்தகத்தையும் இவர் தான் எழுதியிருக்காரு. அப்போ இரண்டுலேயுமே வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கனால நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முதலாளித்துவத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் யார் அப்படின்னாலும் அதுவும் ஆடம் ஸ்மித் தான். அதே மாதிரி பொது உடைமையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் யார் அப்படின்னா அது காரல் மார்க்ஸ். அப்புறம் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜான் கீன்ஸ். இது வந்து ஷார்ட்டாக, அதாவது இவருடைய முழு பேர் வந்து ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் அப்படிங்கிறது தான். நம்ம ஷார்ட்டாக ஜான் கீன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போது நம்ம இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார திட்டமிடல் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் 5 ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா ரஷ்யாவை பார்த்து தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். அதற்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்களும் நம்ம இந்தியாவுக்காக திட்டமிடல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அது யார் யார் என்னென்ன திட்டமிடலில் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். முதல் முறையாக விஸ்வேஸ்வரையா தான் 1934 இந்தியாவுக்கு திட்டமிடல் வேணும் அப்படிங்கிற ஒரு அடித்தளத்தை கொண்டு வந்தவர். அடுத்து ஜவஹர்லால் நேரு 1938 தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒன்று அமைத்திருப்பார். அப்புறம் பாம்பே திட்டம், இது 1940 சில தொழிலதிபர்கள் இணைந்து நம்ம இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு முன்மொழிந்திருப்பாங்க. அடுத்தது எஸ்என் அகர்வால், இவர் 1944 காந்திய திட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பார். காந்தியுடைய சிந்தனைகளை எல்லாம் அடிப்படையில் வச்சு இதை வந்து அவர் உருவாக்கியிருப்பார். அடுத்தது எம்என் ராய், இவர் 1945 மக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பார். இது மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திட்டமாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருப்பார். அடுத்தது ஜேபி நாராயணன், அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணன், இவர் வந்து 1950 சர்வோதய திட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பார். இதோடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி ஒரு திட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா பொறுத்து எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் இப்போது பாம்பே திட்டம் கொண்டு வந்தது யார், எம்என் ராய் வந்து என்ன திட்டம் கொண்டு வந்தார், இந்த மாதிரி பொறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு வச்சுங்க. அடுத்தது நமக்கு திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது 1950 மார்ச் 15 அமைத்திருப்பாங்க. இதோடைய அடிப்படையில் மொத்தமாக 5 ஆண்டு திட்டங்கள் வந்து 12 செயல்படுத்தியிருப்பாங்க. இதில் முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 ஏப்ரல் 1 ஆரம்பித்திருக்கும். அந்த 5 ஆண்டு திட்டம் இருக்குல்ல, முதல் 5 ஆண்டு திட்டத்துடைய வேறொரு பேர் என்ன அப்படின்னா ஹாரோல்டு டோமர் மாதிரி அப்படிங்கிறது. இதே மாதிரி 2வது 5ஆம் திட்டத்துடைய வேறு பெயர் வந்து பிசி மஹலனோபிஸ் மாதிரி அப்படிங்கிறது. அடுத்தது 3வது 5ஆண்டு திட்டத்தை வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் 6வது 5ஆண்டு திட்டம். அதோடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. 6வது 5ஆண்டு திட்டத்துடைய இலக்கு தான் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது. அது வந்து கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமானது தான். அடுத்தது இதுவரைக்கும் நம்ம பொருளாதாரம் சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது இந்தியாவுக்கு வாஸ்கோடா காமா எப்போது வந்தார்? இதற்கான ஆன்சர் 1498. அவர் எங்கே வந்திருப்பார் அப்படின்னா கேரளாவில் கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் தான் வந்திருப்பார். இதே மாதிரி இந்தியாவுக்கு யார் முதல்ல வந்தாங்க அப்படிங்கிற ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. இது நம்ம எப்படி ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா போடா டே ஃப்ரெஞ்சு தாடிக்காரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். போடா டே அப்படின்னா போனா போர்ச்சுகீசியர்கள், ஓகேவா. டா அப்படின்னா டச்சுக்காரர்கள். அந்த போடா அப்படிங்கிறதுலேயே நம்ம ஆவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுலேயே ஆங்கிலேயர்கள் வந்துடுவாங்க. அடுத்த போடா டே அப்படிங்கிற டே இருக்குல்ல, அது டேனியர்கள். அடுத்தது ஃப்ரெஞ்சு தாடிக்காரா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஓகேவா. இந்த ஷார்ட்கட்டை வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான ஆன்சர் காரன்வாலிஸ் பிரபு. அதாவது நம்ம இந்தியாவில் வரி வசூலிக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் 3 முறையை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நிலையான நில வருவாய் திட்டம் அப்படிங்கிறது. இதை ஜமீன்தாரி முறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து காரன்வாலிஸ் பிரபு தான் கொண்டு வந்திருப்பார். இது என்னென்னா நிலத்துடைய உரிமையாளர்களாக ஜமீன்தாரை பண்ணிடுவாங்க. அவங்க தான்
விவசாயிகள்கிட்டேருந்து வரியை வாங்கி அதை வந்து கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க. அது வந்து நிலையான நில வருவாய் திட்டம் அப்படிங்கிறது, அல்லது ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது. அடுத்தது ரயத் வாரி முறை. இது என்னென்னா மக்களே தனித்தனியாக போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட வரி கட்டுறது. ரயத் அப்படின்னா விவசாயி அப்படின்றது தான் அர்த்தம். அப்போது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது தாமஸ் மன்ரோ. ஓகேவா? இது மக்கள் தனித்தனியாக கட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி தானே கட்டுறோம். நம்மளுடைய வரியை நம்ம தான் போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட கட்டுறோம். அடுத்தது மகள் வாரி முறை. இது கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இது என்னென்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் எல்லா மக்கள்கிட்டேருந்து தான் வரியை வாங்கி பிரிட்டிஷ்கிட்ட கொடுப்பாரு. இந்த மாதிரி 3 முறைகள் இருந்தது. அடுத்தது இண்டிகோ கழகம் 1859-60 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வங்காளம். அதாவது இண்டிகோ அப்படிங்கிறது அவுரி அப்படிங்கிற ஒரு பயிர் தான். இது பார்த்திங்கன்னா சாயம், துணிகளில் சாயம் போடுறதுக்கான ஒரு பயிர். இதை வந்து கண்டிப்பாக விளைவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து வங்காளத்தில் நடைபெற்ற ஒரு புரட்சி தான் இந்த இண்டிகோ புரட்சி. அடுத்தது இதே மாதிரி ரொம்ப முக்கியமான புரட்சிகள். சம்பரான் சத்தியகிரகம். இது 1917-18 பீகார் மாநிலத்தில் சம்பரான் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. இது என்னென்னா அங்கே வந்து தீன்கத்திய முறையை பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் வந்து தெரிவித்திருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் தீன்கத்திய முறையை பின்பற்றணும் அப்படின்னு தெரிவித்திருப்பாங்க. அது என்னென்னா உங்கள் நிலத்தில் 20-3 பகுதியை அவுரி பயிர் விளைவிக்கிறதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எதிர்த்து மக்கள் போராடினாங்க. அதற்கு தலைமை தாங்கினது வந்து மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கலந்து கொண்ட முதல் சத்தியகிரகம் வந்து இந்த சம்பரான் சத்தியகிரகம் தான். அடுத்தது கேடா சத்தியகிரகம். இது 1918 நடைபெற்றது. இது குஜராத்தில் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா நாங்கள் வரி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அதில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து கலந்துருப்பார். அவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அடுத்தது பர்தோலி சத்தியகிரகம். இது வந்து 1929-30 அந்த டைமில் உருவானது. இது பார்த்திங்கன்னா குஜராத்தில் தான் நடந்திருக்கும். இது என்னென்னா நில வரி இருக்குல்ல, அதில் இன்னொரு 30% வந்து பிரிட்டிஷ் நாங்கள் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் பட்டேல் தலைமையில் மறுபடியும் கிளர்ச்சி நடந்திருக்கும். இது வந்து 3மே ரொம்ப முக்கியமானது. மூணுமே எந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்பரான், அடுத்தது கேடா, அடுத்தது பர்தோலி. ஏன்னா இந்த மாதிரிலாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீளமான எல்லையை கொண்டுள்ளது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். நம்ம இந்தியா வந்து வங்காளதேசத்து கூட 4156 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறோம். நம்ம இந்தியா வந்து வங்காளதேசத்து கூட தான் ரொம்ப அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், பாகிஸ்தான் அதோட ரொம்ப நீளமாக இருக்குல்ல அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி இருக்குல்ல, அதனால் அது அப்படி தெரியுது. ஆனால் ரொம்ப அதிகமான எல்லை வந்து வங்காளதேசம் தான் கொண்டிருக்கு. மிக குறைவு வந்து ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் தான் கொண்டு இருக்கும். இது வந்து ஏற்கனவே போலீஸ் கான்ஸ்டபிளில் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்தது காவிரி ஆறு எந்த மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிறது? இதற்கான ஆன்சர் கூர்க் மாவட்டம். அதாவது கர்நாடகாவில் கூர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகள் இருக்குது. அங்கே தலைக்காவிரி அப்படிங்கிற பகுதியில் தான் இது உற்பத்தி ஆகுது. அடுத்தது இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி எது? இதற்கான ஆன்சர் மௌசின்ராம். இப்போது மேகாலயாவில் மௌசின்ராம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே 1141 சென்டிமீட்டர் மழை பெறுது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 118 சென்டிமீட்டர் தான் ஆவரேஜ் ஆனது. ஆனால் இதில் ரொம்ப அதிகமான மழை வந்து பெற முடியுது. தமிழ்நாட்டில் அதிக அளவு மழை பெறும் பகுதி எது அப்படின்னா வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கல்லார். இது இந்தியாவில் 3ஆம் இடம் பிடித்திருக்கு. அடுத்தது பழுப்பு புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அதாவது பார்த்திங்கன்னா தோல் உற்பத்தி, கோகோ உற்பத்தி மற்றும் மரபுசாரா உற்பத்தியில் இது எல்லாமே தொடர்பானது தான் பழுப்பு புரட்சி. இங்கிலீஷில் ப்ரௌன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு புரட்சி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, நீல புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் உற்பத்தி, பழுப்பு புரட்சிங்கிறது தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி பொருட்களுக்கான உற்பத்தி, தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தி, அப்புறம் பொன் புரட்சி இது வந்து பழங்கள், தேன், அப்புறம் தோட்டக்கலை பயிர் இந்த உற்பத்தி. அடுத்தது சாம்பல் புரட்சிங்கிறது உரங்கள் உற்பத்தி, இளஞ்சிவப்பு புரட்சி, இளஞ்சிவப்பு அப்படின்னா பிங்கு, இது வந்து வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. அடுத்தது பசுமை புரட்சிங்கிறது உணவு தானியங்கள் உற்பத்தி, வெள்ளி புரட்சி வந்து முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி, வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது பருத்தி உற்பத்தி. ஓகேவா? இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்புறம் சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி, இந்த இரண்டுமே. வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு உற்பத்தி, வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் உற்பத்தி. அடுத்தது சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை 1829 ஒழிக்க வில்லியம் பெண்டிங் பிரபுவுக்கு உதவியவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய்.
ராஜாராம் மோகன் ராய் நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தர். 1828 ஆண்டு இவர் பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருப்பார். அடுத்து 1929 சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லியம் பெண்டிக் பிரபுக்கு வந்து ரொம்ப உதவியிருப்பார். அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமாக போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அமைப்புகள் அதை நிறுவியவர் யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும். அதை பொறுத்துக மாடலில் கேட்குறாங்க. பிரார்த்தனை சமாஜம் நிறுவியவர் ஆத்மாராங் பாண்டரங். அப்புறம் விதவை மறுமண சங்கம் நிறுவியவர் கோவிந்த ரானடே. அதே மாதிரி இவர் பூனே சர்வஜனிக் சபா அதையும் நிறுவியிருப்பார். தக்கான கல்விக் கழகம் அதையும் நிறுவியிருப்பார். அடுத்தது ஆரிய சமாஜம் இதை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன் இதை நிறுவனவர் விவேகானந்தர். அடுத்தது பிரம்மஞான சபை இதை அமெரிக்காவில் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஆர்கட் இவங்க 2 பேரும் வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்து மறுபடியும் அது வந்து இந்தியாவுக்கே வந்திருக்கும். அடுத்தது ஜோதிபா பூலே இவர் வந்து சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பார். அடுத்தது சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்பு இதை வந்து ஐயன் காளி அமைத்திருப்பார். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிறது தான். அடுத்தது அலிகார் இயக்கம் இது ஒரு இஸ்லாமிய இயக்கம். இதை சர் சையத் அகமது கான் அவர் நிறுவியிருப்பார். அடுத்தது தியோபந்த் இயக்கம் இதை வந்து முஸ்லீமை சேர்ந்த உலேமாக்கள் நிறுவியிருப்பாங்க. அடுத்தது ரஹ்னுமாய் மஸ்த யாஸ்னன் சபா அப்படிங்கிறது இதை வந்து பர்தோஞ்சி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் வந்து நிறுவியிருப்பார். இது வந்து ஒரு ஃபராசி அமைப்பை சேர்ந்த சீர்திருத்த இயக்கம். அடுத்தது நிரங்காரி இயக்கம் இது சீக்கிய மதம் தொடர்பான இயக்கம். இதை வந்து பாபா தயால் தாஸ் நிரங்காரி அப்படிங்கிற நிறுவியிருப்பார். இதே மாதிரி நாம்தாரி இயக்கம் இதுவுமே சீக்கிய மதம் தொடர்பான இயக்கம் தான். இதை பாபா ராம்சிங் அப்படிங்கிறவர் நிறுவியிருப்பார். அடுத்தது சமரச வேத சன்மார்க்க சங்கம் இதை நம்ம தமிழ்நாட்டில் வள்ளலார் நிறுவியிருப்பார். அதுக்கப்புறம் இதோடைய பேரை சமரச சுத்த சன்மார்க்க சேர்த்திய சங்கம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது திராவிடர் கழகம் இது 1882 ஆண்டு அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் இவங்க 2 பேரும் நிறுவியிருப்பாங்க. அடுத்தது 1891 ஆண்டு திராவிட மகாஜன சபையை அயோத்திதாசர் வந்து நிறுவியிருப்பார். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாமே எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கேள்விகள் தான். அடுத்தது தமிழ்நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? இதற்கான ஆன்சர் 72. நம்ம தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகம் பண்ணது காக்கத்திய அரசரான பிரதாபருத்ரன் மற்றும் அவருடைய அமைச்சரான விஸ்வநாத நாயகர் அப்படிங்கிறவங்க 2 பேர். இப்போது பாளையக்காரர்கள் அவங்கள தோக்கடித்த ஆங்கிலேய அதிகாரிகள் யார் அப்படிங்கிற பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. முத்து வடுகநாதர் இவரை தோக்கடித்தவர் வந்து பான்ஜோர் அப்படிங்கிறவர். அப்புறம் பூலித்தேவர் இவரை தோக்கடித்தவர் வந்து கேப்டன் கேம்பல். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூலித்தேவருடைய காலத்தில் கர்னல் ஹெரூன் வந்திருப்பார். அப்புறம் யூசுஃப் கான் வந்திருப்பார். யூசுஃப் கான் அப்படின்னா மருநாயகம் அப்படின்னு சொல்லுவோம்ல அவர் தான். ஆனால் இவங்க எல்லாரும் வந்தாலும் பூலித்தேவரை தோக்கடித்தது யார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது வந்து கேப்டன் கேம்பல். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை தோக்கடித்தவர் மேஜர் பேனர்மேன். அடுத்தது வேலூர் புரட்சி 1806 ஆண்டு ஜூலை 10 நடைபெற்றிருக்கும். அதை அடக்குனவர் ஜில்லஸ்பி. அடுத்தது ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹாஜி ஷரியத்துல்லா. இப்போது இந்த மாதிரி பழங்குடியின இயக்கங்கள் அதை தொடங்கினது யார் அப்படிங்க பார்க்கணும். ஃபராசி இயக்கம் இதை வந்து தொடங்கினவர் ஹாஜி ஷரியத்துல்லா 1818. அடுத்தது வஹாபி கிளர்ச்சி இது வந்து வங்காளத்தில் பசாரத் அப்படிங்கிற பகுதியில் தொடங்கியிருப்பாங்க. டிடுமீர் அப்படிங்கிறவர் 1827 தொடங்கியிருப்பார். அடுத்தது கோல் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பும் இந்த பகுதியில் தொடங்கியிருப்பாங்க. இது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் இவங்க 2 பேரும் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. 1831-32 அந்த டைமில் இது தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது சாந்தல் கிளர்ச்சி இதில் ராஜ்மஹால் மலை அந்த பகுதியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. 1854-55 அந்த டைமில் தான் தொடங்கியிருப்பாங்க. சித்து மற்றும் கனு இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை தொடங்கியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாந்தல் இன மக்கள் இருக்காங்கல்ல, நம்ம தற்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு கூட இந்த சாந்தல் இனத்தை சேர்ந்தவங்க தான். அடுத்தது முண்டா கிளர்ச்சி இருக்கலே ரொம்ப முக்கியமான கிளர்ச்சி. இதை வந்து பெரிய கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராஞ்சியில் நடைபெற்றிருக்கும். தலைமை தாங்கினவர் பிர்சா முண்டா 1889 இதை நடத்தியிருப்பார். அடுத்தது மங்கள் பாண்டே எப்போது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார்? இதற்கான ஆன்சர் 1857 மார்ச் 29. இது பார்த்திங்கன்னா சிப்பாய் கழகம் அல்லது
முதல் இந்திய சுதந்திர போர் அல்லது பெருங்கிளர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுறது தான். அதோடைய தொடக்கத்தை பற்றி தான் பார்க்குறோம். 1857 ஆண்டு இதை தொடங்கியிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1857 மார்ச் 11ஆம் தேதி மே 11ஆம் தேதி மீரட்டிலிருந்து செங்கோட்டை நோக்கி நம்ம இந்தியாவுடைய சிப்பாய்கள் வந்து அணிவகுப்பு நடத்தியிருப்பாங்க. இதற்கு தலைமை தாங்கினவர் முகலாய மன்னரான 2ஆம் பகதூர் ஷா. இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதை அடக்குன ஆங்கிலேய அதிகாரிகள் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொறுத்துக்களை கூட கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் இவர் வந்து கான்பூரில் கிளர்ச்சி பண்ணார். இவரை அடக்குன ஆங்கிலேய அதிகாரி கொலின் கேம்பல். அப்புறம் பேகம் ஹசரத் மஹால் இவங்க லக்னோவில் புரட்சி பண்ணாங்க. இவங்களை அடக்குனது ஹென்ரி லாரன்ஸ். அடுத்தது கான் பகதூர் கான் இவங்க பரேலியில் புரட்சி பண்ணாங்க. இவரை அடக்குனவர் கோலின் கேம்பல். அடுத்தது லக்ஷ்மிபாய் மற்றும் தாந்தியா தோபே இவங்க 2 பேரும் ஜான்சி மற்றும் குவாலியர் இந்த பகுதிகளில் வந்து புரட்சி நடத்தியிருந்தாங்க. இவங்க 2 பேரையுமே அடக்குனது ஹக்ரோஸ் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி. அடுத்தது 2ஆம் பகதூர் ஷா இவர் வந்து டெல்லியில் புரட்சி நடத்தியிருப்பார். இவங்களை அதாவது பகதூர் ஷாவை தோற்கடித்த ஆங்கிலேய அதிகாரி ஜான் நிக்கல்சன். அடுத்தது குன்வர் சிங் இவர் வந்து பீகாரில் புரட்சி நடத்தியிருப்பார். அவரை வில்லியம் டெய்லர் போய் தோற்கடித்திருப்பார். அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஏஓ ஹியூம். ஏஓ ஹியூம் அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறது தான். முதல் கூட்டம் 1885 ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெற்றிருக்கும் பம்பாயில். இதில் வந்து 72 நபர்கள் தான் பங்கேற்றிருப்பாங்க. அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமானது முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினது யார் அப்படிங்கிறது தான் உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர். சுருக்கமாக WC பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2வது கூட்டம் கல்கத்தாவில் நடைபெற்றது. அதற்கு தலைமை தாங்கினது தாதாபாய் நவரோஜி. 3வது கூட்டம் நம்ம மெட்ராஸில் நடைபெற்றது. அதனால் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இது வந்து பக்ருதீன் தயாப்ஜி அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸிற்கு முதல் முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னா அது இவர் தான். அடுத்தது 4வது கூட்டம் அலகாபாத்தில் நடைபெற்றிருக்கும். அதற்கு ஜார்ஜ் யூலே தலைமை தாங்கியிருப்பார். இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் ஆங்கிலேய தலைவர் யார் அப்படின்னா அது ஜார்ஜ் யூலே. அடுத்தது 1907 ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற கூட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே தான் மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் வந்து பிரிந்திருந்தாங்க. அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினவர் ராஷ் பிகாரி கோஷ். அடுத்தது 1916 லக்னோவில் நடைபெற்ற கூட்டமும் ரொம்ப முக்கியமானது. அந்த டைமில் தான் மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் வந்து இணைந்திருந்தாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கூட இணைந்திருந்தது. இதற்கு தலைமை தாங்கினது அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் ஏசி மஜும்தார் அப்படிங்கிறவர். அடுத்தது 1917 கல்கத்தாவில் முதல் பெண் தலைவர் ஒருத்தங்க தலைமை தாங்கினாங்க. அது யார் அப்படின்னா ஆனி பெசன்ட். அதுவே முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. இது வந்து கான்பூரில் 1925 ஆண்டு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்தது மகாத்மா காந்தி எப்போது தலைமை தாங்கினார் அப்படின்னா 1924 பெல்காம் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு மாநாட்டில் தான் தலைமை தாங்கினார். இந்த பெல்காம் அப்படிங்கிற பகுதியை பெலகாவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது 1938 சுபாஷ் சந்திரபோஸ் அவர் ஹரிபூராவில் நடைபெற்ற செஷனில் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஹரிபூராவுடைய மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது வங்க பிரிவினை நடைபெற்ற தினம் எது? இதற்கான ஆன்சர் 1905 அக்டோபர் 16. இதில் பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை இந்த மாதிரி நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான தினங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். காந்தி பிறந்த நாள் இது 1869 அக்டோபர் 2ஆம் தேதி. அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது வந்து 1919 ஏப்ரல் 13. அடுத்தது சௌரி சௌரா நிகழ்வு இது 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி. அடுத்தது சைமன் குழு அமைப்பு இது 1927 நவம்பர் 8. அடுத்தது நேரு வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒன்று அறிவித்திருப்பார். அதாவது நம்ம சுதந்திர திருநாளாக ஒரு நாளை கொண்டாடணும் அப்படின்னு அறிவித்திருப்பார். அது 1930 ஜனவரி 26ஆம் தேதி. அடுத்தது உப்பு சத்தியாகிரகம் இது வந்து 1930 மார்ச் 12ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அடுத்தது வட்டமேசை மாநாடுகள். முதல் மாநாடு 1930, 2ஆம் மாநாடு 1931, 3ஆம் மாநாடு 1932 எல்லாமே லண்டனில் தான் நடக்கும். அடுத்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம் இது 1931 மார்ச் 5ஆம் தேதி நடக்கும். அடுத்தது வகுப்பு வாரி ஒதுக்கீடு இதை வந்து ராம்சே மெக்டொனால்டு வந்து வழங்கியிருப்பார். 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி இதை வழங்கியிருப்பார். அடுத்தது
இந்த வகுப்பு வாரி ஒதுக்கீடு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையில் பூனா ஒப்பந்தம் வந்து கையொப்பமாயிருக்கும். 1932 செப்டம்பர் 26 கையொப்பமாயிருக்கும். அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்குழு, இது வந்து 1942 மார்ச் 22 அமைத்திருப்பாங்க. அடுத்தது வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கம், இது வந்து 1942 ஆகஸ்ட் 8 நடந்திருக்கும். அடுத்தது வேவல் திட்டம், இது என்னென்னா நம்ம இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இனி ஒவ்வொரு திட்டங்களும் வழங்குவாங்க. அதில் ஒன்று தான் வேவல் திட்டம், 1945 ஜூன் 14. அடுத்தது நேரடி நடவடிக்கை தினம், இது ஜின்னா வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா இஸ்லாமிய மக்கள் எல்லாம் எதிர்த்து அதாவது இஸ்லாமிய மக்கள் எல்லாரையும் இந்தியாவில் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு தூண்டியிருப்பார். அதுதான் நேரடி நடவடிக்கை தினம். அதில் நிறைய பேர் வந்து மரணம் அடைந்திருப்பாங்க. 1947 ஆகஸ்ட் 16 இது நடந்திருக்கும். அடுத்தது மவுண்ட் பேட்டன் பிரபு திட்டம், இது வந்து 1947 ஜூன் 3 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இந்தியாவுடைய விடுதலை சட்டம் வந்து எப்போ பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. 1947 ஜூலை 18 பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இயற்றியிருப்பாங்க. அடுத்தது இனி நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வெண்கலத்தால் ஆன நடன மாது சிலை எங்கே கிடைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மொஹஞ்சதாரோ. அதாவது நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கே கிடைத்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் நடன பெண் சிலை, அப்புறம் மதகுரு சிலை, பசுபதி முத்திரை, அப்புறம் பெரிய குளியல் குளம், அடுத்தது தாய் தெய்வம். அடுத்தது ஹரப்பால தானிய கூடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து லோத்தல். அடுத்தது காலிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் மற்றும் ஒட்டக எலும்புகள் வந்து கண்டுபிடித்திருக்காங்க. அடுத்தது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் கோட்டை மற்றும் கீழ்நகரம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இருந்துச்சு. அதாவது கோட்டை அதை வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் தான் மன்னர்கள்லாம் வாழ்வாங்க. கீழ்நகரத்தில் வந்து சாதாரண மக்கள் வந்து வாழ்வாங்க. அடுத்தது பாகிஸ்தானில் அமைந்துள்ள சிந்து சமவெளி நாகரிக தளம் இது? இதற்கான ஆன்சர் ஹரப்பா. இல்லை பாருங்கள், நமக்கு இப்போது இந்த சைட்டெல்லாம் எங்கே இருக்குது, சிந்து சமவெளியில் இருந்த இடங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ வந்து பாகிஸ்தானில் தான் இப்போ இருக்குது. அப்புறம் தோலவிரா, லோத்தல், சுர்கோட்டடா இந்த மூணுமே குஜராத்தில் இருக்குது. காலிபங்கன் மற்றும் பனாவாலி இந்த இரண்டுமே ராஜஸ்தானில் இருக்குது. ராக்கி கர்கி அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்குது. ஓகே. அடுத்தது விஏ ஸ்மித் இந்திய நெப்போலியன் என்று யாரை அழைத்தார்? இதற்கான ஆன்சர் சமுத்திரகுப்தர் 1, அதாவது முதலாம் சமுத்திரகுப்தர். அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் 1 குப்த பேரரசர்களில் ரொம்ப முக்கியமானவர். இவர் வந்து அஸ்வமேத யாகம் வந்து புரிந்திருக்காரு. இது என்னென்னா ஒரு குதிரையை அதோடைய இஷ்டத்துக்கு ஓட விடுவாங்க. அந்த ஓடுற இடம் எல்லாமே இந்த மன்னருக்கு சொந்தம். அதை யாராவது எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து போர் நடத்தி அந்த ஏரியா வந்து இந்த மன்னர் கைப்பற்றுவார். அப்புறம் கடைசியில் அந்த குதிரையே கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருவாங்க. அதுதான் அஸ்வமேத யாகம். இதை வந்து புரிந்த குப்த அரசர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் 1, அதாவது முதலாம் சமுத்திரகுப்தர் தான். அடுத்தது கவிராஜா அப்படின்னு இவர் அழைத்திருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து வீணை வாசிக்கிற ஒரு படம் வந்து ஒரு நாணயத்தில் இருந்துச்சு. அதான் நாணயங்களில் அவர் வீணை வாசிக்கிறது வந்து காட்டுது. அடுத்தது அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலத்தில் திவானை விசாரத் எந்த துறையை குறிக்கும்? இதற்கான ஆன்சர் நிதித்துறை. இந்த மாதிரி அலாவுதீன் கில்ஜி காலத்தில் ஒவ்வொரு துறை வாரியாக பிரித்து வைத்திருந்தாங்க. திவானை விசாரத் அப்படிங்கிறது நிதித்துறை, திவானை அரிஸ் அப்படிங்கிறது இராணுவத்துறை, திவானை இன்ஷா அப்படிங்கிறது தகவல் தொடர்பு துறை, திவானை குவாசா அப்படிங்கிறது நீதித்துறை, அடுத்தது திவானை ரிசாலத் அப்படிங்கிறது மத விவகாரங்கள் துறை. அடுத்தது அஷ்ட பிரதான் யாருடைய ஆட்சியில் இருந்தார்கள்? இதற்கான ஆன்சர் மராட்டிய. அஷ்ட அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறது தான். இதில் வந்து 8 முக்கியமானவங்க. பேஷோ அப்படின்னா பிரதமர், அமத்தியா அப்படின்னா நிதி அமைச்சர், வாக்கியா நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர், சுமந்த் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், சாரை நௌபட் அப்படின்னா தலைமை தளபதி, அடுத்தது சர்னவிஸ் அப்படின்னா கடித போக்குவரத்து மற்றும் அரச உத்தரவுகள் தொடர்பான அதிகாரி, அடுத்தது பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை பூசாரி, நியாயதீஷ் அப்படின்னா தலைமை நீதிபதி. அடுத்தது நவரத்னங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தனர்? இதற்கான ஆன்சர் குப்த காலம். குப்த காலத்தில் நவரத்னங்கள் இருந்தாங்க. நவ அப்படின்னா 9. அப்போ காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர், அவர் இருந்தார். ஹரிசேனர் இவர் சமஸ்கிருத புலவர், இவரும் இருந்தார். அடுத்தது அமரசிம்ஹர், இவர் வந்து அகராதியியல் அதாவது டிக்ஷனரியெல்லாம் இருக்குல்ல அது சம்மந்தமான ஆசிரியர். தன்வந்திரி வந்து மருத்துவர். காக பானகர் இவர் வந்து ஜோதிடர். அடுத்தது சன்ஹு இவர் வந்து கட்டடக்கலை நிபுணர்.
அப்புறம் வராகி மிகிரர், இவர் வந்து வானியல் அறிஞர். அப்புறம் வராச்சி, இவர் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். அப்புறம் விட்டல் பட்டர், இவர் வந்து மாய வித்தைக்காரர். அடுத்தது கடாரம் கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜேந்திர சோழன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேரர், சோழர், பாண்டியர் இவங்களுடைய மாலை எது, துறைமுகம் எது, தலைநகர் எது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சேரருடைய மாலை பனம்பு மாலை, இவங்க துறைமுகம் முசிறி மற்றும் தொண்டி, தலைநகர் கரூர் மற்றும் வஞ்சி, இவங்க சின்னம் வந்து வில்லம்பு. சோழருடைய மாலை அத்திப்பூ மாலை, இவங்களுடைய துறைமுகம் புகார், அதுதான் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தலைநகர் வந்து உறையூர் மற்றும் புகார், இவங்க சின்னம் வந்து புலி. அப்புறம் பாண்டியர், இவங்களுடைய மாலை வேப்பம்பூ மாலை, துறைமுகம் கொர்க்கேல இருக்குது, தலைநகர் வந்து மதுரை, சின்னம் வந்து 2 மீன்கள், ஒரு மீன் கிடையாது 2 மீன்கள். இப்போ கடாரம் கொண்டான் அப்படின்னு ராஜேந்திர சோழனை எதனால் அழைச்சாங்க அப்படின்னா, மலேசியாவுடைய இடம் தான் கடாரம், அங்கே போய் இவர் வந்து கைப்பற்றியிருக்காரு, அதனால தான் இவரை கடாரம் கொண்டான் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1949 நவம்பர் 26. நம்ம இப்போ நவம்பர் 26ஆம் தேதி தான் இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். இதில் நிறைய குழுக்கள் இருந்துச்சு, அதில் முக்கியமான குழு வரைவு குழு, அதற்கு தலைமை தாங்கியவர் வந்து அம்பேத்கர். அடுத்தது எந்த அரசியலமைப்பு விதியை அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் போன்றது என அம்பேத்கர் விவரித்தார்? இதற்கான ஆன்சர் ஆர்டிகிள் 32. இது அரசியலமைப்புக்கு தீர்வு, அதாவது அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை தான் இந்த ஆர்டிகிள் 32. அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஆர்டிகிள் 32 வைத்து நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸ் போடலாம், அதுதான் இது. இதே மாதிரி ஆர்டிகிள் 32 இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் நீதி பேராணைகள். இதில் உச்சநீதிமன்றம் ஆர்டிகிள் 32, உயர்நீதிமன்றத்தில் இந்த ரிட்டு நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டிகிள் 226. நம்ம ஜெய்பீம் படத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் தான் போட்டிருப்பாங்க. இதில் என்னென்ன ரிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபஸ் கார்பஸ். இது வந்து ஒருத்தரை காணாமல் போனார் அல்லது போலீஸ் வந்து அவரை பிடிச்சி இல்லீகலாக வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ இந்த ஹேபஸ் கார்பஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா அவரை 24 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 24 மணி நேரத்தில் அவர் வந்து கோர்ட் முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தணும், அதான் ஹேபஸ் கார்பஸ். அடுத்தது மேண்டமஸ், செயலுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவருடைய கடமை தான் உங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னா அந்த கடமையை அவர் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா அதற்காக நீங்கள் மேண்டமஸ் போட்டு அவரை வந்து பண்ண வைக்கலாம். அப்புறம் ப்ரொஹிபிஷன், இது என்னென்னா உயர்நீதிமன்றம் இருக்குது, அது கீழே இருக்கிற நீதிமன்றங்கள்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் எல்லையை தாண்டி இதை விசாரிக்க வேண்டாம், உங்கள் பவரை தாண்டி இதை விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு ரூல்ஸ் போடுறது தான் ப்ரொஹிபிஷன், அதான் தடையுறுத்துறது தான் இந்த தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்தது செர்ச்சோரரி, நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை. இது என்னென்னா, இப்போ உயர்நீதிமன்றம் இருக்குது, அது கீழே இருக்கிற நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க, அந்த உத்தரவு செல்லாது அப்படின்னு அறிவித்துட்டு இவங்க மீண்டும் விசாரணை பண்ணுற ஒரு அதிகாரம் தான் இந்த செர்ச்சோரரி அப்படிங்கிறது. அடுத்தது குவாவரண்டோ, இது தகுதியுறுத்தும் நீதி பேராணை. இது என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா அவருக்கு என்ன அடிப்படையில் அது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்துக்கொள்ளலாம், இதுதான் குவாவரண்டோ. அடுத்தது மக்களவை தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர். இது வந்து பதவி வழியில் வர்றதா, சரி மக்களவை கிடையாது, மாநிலங்களவை தலைவர் வந்து குடியரசு துணைத் தலைவர். மாநிலங்களவையில் அதிகபட்சமாக 250 மெம்பர்ஸ் இருக்கலாம், இதில் 238 பேர் தேர்வு செய்யப்படுவாங்க, 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவாங்க. இந்த உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள், ஆனாலும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மொத்த உறுப்பினர்களில் 3 1 பங்கு வந்து பதவி விலகிட்டே இருப்பாங்க, அதாவது பதவி நிறைவு பெற்று முடிஞ்சிட்டே இருக்கும். அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதற்கான ஆன்சர் 2005 அக்டோபர் 12. இதில் நம்ம என்ன ஒரு தகவலை பெறணும் அப்படின்னாலும் வெறும் 10 ரூபாய் செலுத்தியே பெற்றுக்கொள்ளலாம், நம்ம கேட்ட தகவல் வந்து 30 நாட்களுக்குள்ளாடி நமக்கு கிடைக்கணும், அதுதான் இதில் உத்தரவு. அடுத்தது லாஸ்டா, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் ரிப்பன். இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கான தீர்மானத்தை ரிப்பன் தான் கொண்டு வந்திருப்பார், 1882 கொண்டு வந்திருப்பார். நல்ல ஆங்கிலேய அதிகாரிகளில் இவரும் ஒருத்தர். இதில் பாருங்கள், சோழர் கால குடவோலை முறை, இது வந்து உள்ளாட்சி நிர்வாகம் சம்பந்தமானது. இது பராந்தக சோழன் காலத்தில் வந்து இருந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளாட்சியில் தலைவர்களை தேர்வு பண்ணுறதுக்காக குடவோலை முறை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. காஞ்சிபுரத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டில் இதற்கான சான்று நமக்கு கிடைக்குது. அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகாசாசனம் அப்படின்னு பல்வந்த் ராய் மேத்தா அவருடைய ரிப்போர்ட்டை தான் சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் மாநகராட்சி மெட்ராஸ் மாநகராட்சி 1688 அமைத்திருப்பாங்க. இரண்டாவது மாநகராட்சி மும்பை மற்றும் கொல்கத்தா, இங்கே வந்து 1726 வந்து அமைத்திருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட போகிறோம், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.